டெக்னாலஜி வந்த புதுசில் நம்ம சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ண புதுசில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். மெசேஜஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தான் பண்ணியிருப்போம். ஆனால் சோஷியல் மீடியா வளர 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 நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசலாம், முன்ன பின்ன தெரியாத எந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்படி சோஷியல் மீடியாவில் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேசுகிறவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அந்த நபர் வந்துட்டு யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் நம்மக்கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய அந்த நபர் வந்துட்டு நல்லவராக இருக்கலாம், இல்லை கெட்டவராக இருக்கலாம். இல்லைன்னா அவர் உங்ககிட்ட அவருடைய நல்ல பக்கங்களை மட்டும் காட்டலாம். ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு முக்கால்வாசி டைமில் ரொம்ப மோசமாக தான் போயிட்டு முடியுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கேஸில் ஒரு நபர் வந்துட்டு அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கிட்டையுமே சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணியிருக்கான். 2 பேர்த்துக்கூடையுமே கனெக்டடில் இருந்திருக்கான். இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த கேஸில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹாங்லி ரிவர் தான் வெஸ்ட் பெங்காலுக்கே ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிவர் பேங்க் எப்பயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். காலையில் கொஞ்சம் பேர் அந்த இடத்துல வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வருவாங்க, சில பேர் ஜாகிங் போயிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் ஃபேமிலியாக குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் பிளசண்டாகவும் இருக்கும். எப்பயுமே ரொம்பவே கலைநயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய அமைதியை குலைக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது. February 18, 2020 எப்பயும் போல அந்த இடத்துக்கு போகக்கூடிய மக்கள் வந்துட்டு வாக்கிங் ஜாகிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போனவங்கலாம் தூரத்துல ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பொதுவாகவே அந்த இடத்துல வந்துட்டு பழைய பொருட்கள் எதுவுமே எடுத்து வச்சு எரிக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்பவே கிளீனா இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி இருக்கிறப்ப யார் எரிச்சுக்கிட்டு இருக்கா, என்னத்தை போட்டு எரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகம் இவங்களுக்குள்ள வருது. இப்படி யோசிச்சுட்டு இருந்த மக்களுக்கு வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து ரொம்ப மோசமான கெட்ட வாடை அடிச்சிருக்கு. என்னத்தை இப்படி போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜாக்கிங் வாக்கிங் போனவங்களாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தர் என்ன நடக்குது அப்படின்னே தெரியல, நம்ம கொஞ்சம் பக்கத்துல போனா தானே என்ன எரியுதுன்னே தெரியும், வாங்க நம்ம கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்தை நோக்கி போறாங்க. இப்படி கிட்ட போனப்பதான் 2 பக்கம் பெரிய பெரிய கட்டையெல்லாம் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. நல்லா ஊத்து பார்த்தப்ப 2மே வந்துட்டு சடலம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த இடமே வந்துட்டு பயங்கர பரபரப்பாகுது. எல்லாருமே மாத்தி மாத்தி கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பார்த்ததே கிடையாது, அதுவும் அவங்க வழக்கமா வந்துட்டு போற அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல ஜாகிங் போகிறதுக்காக போயிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்துட்டு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 சடலம் வந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ வேகமாக அந்த இடத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக வராங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சடலம் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றப்ப அது ஒரு கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. பொதுவாகவே சடலங்கள் வந்துட்டு நெருப்பில் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய எவிடன்ஸ் வந்துட்டு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்படி போனப்போ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கிரௌடாக இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் இருந்தவங்களாம் கூட அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு போன உடனே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு விலக்கி விடுறாங்க. இப்போ இவங்க எரிஞ்சு கிடக்கிற அந்த 2 சடலத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆயிருக்கு, இன்னொரு சடலமும் மோசமாக கருகிருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த சடலத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்த அந்த சடலத்தை பார்த்த உடனே இது ஒரு பொண்ணுடைய சடலம் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு சடலம் வந்துட்டு யாரோடையது அப்படின்னு தெரியல, ஏன்னா அந்த லெவலுக்கு மோசமா இருந்திருக்கு. அது ஒரு பொண்ணா இல்ல பையனா அப்படின்றது தெரியல. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. சுத்தி எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே ஒண்ணு விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபாரன்சிக் டீமுக்கு பெருசா வந்துட்டு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அந்த இடத்துல கொஞ்சம் முடி வந்துட்டு கிடைச்சிருக்கு. அந்த முடி வந்துட்டு கிரீன் கோல்டன் கலர்ல கலரிங் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் போக அதுல ஒரு பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரு
ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு எரிஞ்சு போன நிலைமையில கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 2 சடலத்தையுமே கலெக்ட் பண்ணி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 2 சடலத்துக்கும் பிரேத பரிசோதனை பண்ணி ஒரு கட்டத்துல ரிப்போர்ட்டும் வருது. இந்த ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனது 2மே பொண்ணுங்க. அதுல ஒருத்தங்களுக்கு 40 வயசு இருக்கலாம் அப்படின்னும் இன்னொருத்தங்களுக்கு 22 வயசு இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. இவங்க 2 பேர்த்தோட உடம்புலயுமே வந்துட்டு ஒரு விதமான போதை மருந்து வந்துட்டு அதிகமா இருந்ததா சொல்றாங்க. இது அவங்களோட உடம்புல வந்துட்டு ஓவர் டோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை அவங்களே குடிச்சிருக்க முடியாது, வேற யாராச்சும் ஒரு நபர் வந்துட்டு கலந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையுமே உயிரோடு இருக்கும் போது எரிச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரம்பத்துல என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி இருந்திருக்கலாம், கொலை பண்ணி எங்க இருக்கிறது அப்படின்னு தெரியாம இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு எரிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களை கூட்டிட்டு வந்து இங்க உயிரோடு இருக்கும் போது எரிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு தெரியணும். யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த லிமிட்ல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை லிமிட் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அலர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸை வச்சு டீடைல்ஸை வச்சு ஒரு டீடைல்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க. 2 பேருமே பொண்ணுங்க, ஒருத்தங்களுக்கு 40 வயசு, இன்னொருத்தங்களுக்கு 22 வயசு. அதுல ஒரு நபருடைய ஹேர் சாம்பிள் கிடைச்சிருக்கு. அந்த ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கிரீன் மாதிரியான ஒரு கலரிங் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த லெவலுக்கு ஹைட்ல இருந்திருக்கலாம், இந்த லெவலுக்கு வெயிட்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரிப்ஷனா எழுதி இந்த டீடைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதனாச்சும் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் உங்களோட ஸ்டேஷனுக்கு வந்திருந்தது அப்படின்னு சொன்னா உடனடியே எங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு இது எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லயுமே யாராச்சும் மிஸ் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்திருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாதிரியான பர்சன் வந்துட்டு மிஸ் ஆன மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் ஆகல. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க, இறந்து கிடக்கிற இந்த 2 பொண்ணுங்க யாரு, உயிரோட வச்சு எரிக்கிற அளவுக்கு கொடூரமா கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவன் பண்ணான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சமயத்தில் எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது, அடுத்ததான் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச இந்த டீட்டெயில்ஸ், அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஃபோட்டோஸோட சேர்த்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு போயிட்டு ஷேர் ஆகுது. அந்த போஸ்ட்டில் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாராச்சும் மிஸ் ஆகுறாங்களா, அப்படி மிஸ் ஆனாலோ இல்லை உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தாலோ உடனடியே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊரு ஃபுல்லா பயங்கரமா பரவுது. கண்டிப்பா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டு கிடைக்கும், எதனாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க போஸ்ட் பண்ண அன்னைக்கு காலையிலிருந்து ஈவினிங் வரைக்குமே எந்த ஒரு தகவலும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நம்ம வந்து தேடிட்டு இருக்க பொண்ணு தான் அவங்களா அப்படின்ற மாதிரிலாம் மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா யார் கூடயும் மேட்ச் ஆகல. இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நபர் வந்துட்டு கால் பண்றாரு. அந்த நபர் கால் பண்ணி, சார் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இல்லாமலே இருக்காங்க. நான் அவங்களுக்கு காலுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க காலுமே வந்துட்டு எடுக்க கிடையாது. அவங்களோட செல்போன்ஸ் எல்லாம் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுவும் போக அவங்க வீட்டை விட்டு வெளியூருக்கு போன மாதிரியும் தெரியல, மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள போறதையும் நான் பார்க்கல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வெளியில கூட எங்கேயாச்சும் போயிருந்திருக்கலாம்ல, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இல்லைங்கிறத நீங்க ஏன் பெருசா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு, இல்ல சார் அவங்க 2 பேருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. அதுவும் போக நீங்க சொல்ற அந்த டீடைல்ஸ், அப்புறம் அந்த ஹேர் கலரிங், இது எல்லாமே எனக்கு இவங்க 2 பேரா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது சார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி காணாம போயிருச்சு, ஒரு பொண்ணு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கால் பண்ண இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா, சார் 2 பேருமே மிஸ் ஆகுறாங்க, அது நீங்க சொன்ன மாதிரியே தான் இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸ் இவர்கிட்ட, சரி நீங்க சொல்ற அந்த 2 பேர் அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அந்த நபர் வந்துட்டு, சார் அந்த 2 பேருமே அம்மா பொண்ணு, அந்த அம்மா பேர் வந்துட்டு ரமா, அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு ரியா. அவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார், ஒரு 2 நாளா தான் நான் பாக்குறேன் அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் இந்த ஃபோன் கால்ல அந்த நபர் சொன்ன அந்த விஷயம் உண்மையா அப்படின்றத செக் பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, டாக்டர் நமக்கு கிடைச்சிருக்க அந்த 2 சடலமும் அம்மா பொண்ணு அப்படின்றத பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள எதனாச்சும் ரிலேஷன் இருக்கா அப்படின்றத பாருங்க, ஏன்னா இந்த கேஸ்ல இது சம்பந்தப்பட்ட ஒரு புது லீடு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த 2 சடலத்தோடைய டிஎன்ஏவும் எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவங்க கெஸ் பண்ணது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு தெரியுது. இவங்களுடைய
டிஎன்ஏ வந்துட்டு நல்லாவே மேட்சா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அம்மா பொண்ணு தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ரியா அப்புறம் ரமா இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களோட ஏரியாவுக்கு போறாங்க. போயிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. இவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு அங்கெல்லாம் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்படி விசாரிச்சதுல இவங்க யார் அப்படிங்கிற உண்மை வந்துட்டு தெரிய வருது. ரமாவுடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களோட லைஃபை வந்துட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரமா வந்துட்டு எல்லா கஷ்டத்தையுமே பார்த்து தான் வந்துட்டு வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு இருந்தது. அதனால அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வீட்டோட சூழ்நிலையினால அந்த சமயத்துல அவங்களால படிக்க முடியல. நம்மளுடைய சின்ன வயசு தான் வந்துட்டு ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமாச்சும் நம்மளோட லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. இவங்க வீட்டுல இவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. கடைசியா 1997 இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கடைசி வரைக்கும் நம்மளுடைய அப்பா அம்மாவை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க மும்பை போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. இவங்களும் மும்பை போறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமா இவங்களோட லைஃப் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் கழிச்சு இவங்க வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த 2 வருஷம் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா 2 வருஷம் கழிச்சு இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இடையில எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. ரியா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் வளர்றாங்க. ரியா கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அவங்கள ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு சேர்த்து விடுறாங்க. ரியா சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பாங்க. எதா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு போஸ். ஆனா பல நேரங்கள் இவங்க தனியா உட்காந்து ஃபீல் பண்றத அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திருக்காங்க. அந்த டீச்சர்ஸ்லாம் போயிட்டு ரியா கிட்ட பேசியிருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு வீட்டுல எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் அதெல்லாம் நீ வந்துட்டு கண்டுக்க கூடாது, அவங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரியாவை சமாதானப்படுத்துறாங்க. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் ரமா வந்துட்டு ரியாவை நோட் பண்றாங்க. ரியாவுக்கு வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல. ரியா ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு மூலையிலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இதை பார்த்த ரமாவுக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கா போல இருக்கு. இப்படியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போறது அவளுக்கு நல்லதும் இல்லை. அதனால நம்ம சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே நிறைய பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்படி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரமா வந்துட்டு ரியாவை கூட்டிட்டு மறுபடியும் வெஸ்ட் பெங்காலுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மும்பையிலே வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ரியாவுக்கு அவங்க அப்பாவுடைய ஞாபகங்கள்லாம் வரும். அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதனாலதான் இவங்களை வெஸ்ட் பெங்காலுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இவங்களை சேர்த்து விடுறாங்க. இதுக்கப்புறம் ரியா ரொம்பவே தைரியமா எல்லார்கிட்டையும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வீட்டுல இருந்து இவங்களோட ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்பவே தூரமா இருக்கு அப்படிங்கறதுனால ஸ்கூலுக்கு பக்கத்துல இவங்க வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ரியாவுக்கு வந்துட்டு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. புது இடம், வேற மாதிரியான சிலபஸ், வேற மொழி. இதனால படிக்கிறதுல வந்துட்டு இவங்க ரொம்பவே டல்லாகிறாங்க. இதை பார்த்த ரமா வந்துட்டு அடிக்கடி நீ நல்லா படிக்கணும், படிச்சினா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், நமக்கு பணம் சேர்க்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியாவும் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அவங்களால சரியா முடியல. ஆனாலும் எப்படியோ தட்டு தட மாதிரி அவங்களோட ஸ்கூலை முடிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள காலேஜில் கொண்டு போயிட்டு சேர்த்திருக்காங்க. இதுல ரியா அப்புறம் ரமா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. இதனாலேயே ரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ரமா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். டெய்லியுமே வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களாம், என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க. இதனாலே அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியாவுக்கும் வர கிடையாது, செல்போன் எடுக்க கிடையாது, எல்லாத்துல இருந்துமே இன்ஆக்டிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல சார், அவங்க ரெண்டு பேருமே எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, அந்த பொண்ணு கூட காலேஜுக்கு போல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவ்வளவுதான் சார் எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரமா ரியா இவங்க ரெண்டு பேர்த்தோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு பேர்த்தோட கால் ஹிஸ்டரி, கடைசி அந்த செல்போன் வந்துட்டு எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற அந்த டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரமாவுடைய போனை செக் பண்ணப்ப அவங்களோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணப்ப கடைசியா ஒரு நபர்கிட்ட இவங்க ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இந்த கால் பேசின அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியா வந்து அந்த நம்பர் வந்து யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. இப்படி செக் பண்ணிட்டு அந்த நபர் யார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபருடைய பேர் சதாம் ஹுசைன். இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு
உங்களுக்கு சதாம்னு சொல்லி யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நபர் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவார், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி அவர் யார் என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சதாமுடைய நம்பரை வச்சு அவரோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. இப்படி ட்ராக் பண்ணப்ப இவர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரியுது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சதாம் ஹுசேனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சதாம் வந்துட்டு அந்த காலை பிக் பண்ணல. இதனால ரிசப்ஷனில் போயிட்டு சதாம் ஹுசேனோட பேரை சொல்லி எந்த ரூம் அப்படிங்கிறத கேட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க சதாம் ஹுசேனுடைய ரூம்கே போறாங்க. அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ரமா அப்புறம் ரியா இவங்க 2 பேர்த்தையும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சதாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கடைசி அவங்களோட மொபைல்ல இருந்து உங்களோட நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சதாம் இல்ல சார் எனக்கு எதுவுமே தெரியாது, கடைசி அவங்க ஃபோன் பேசினாங்க, இதே மாதிரி நாங்க வழக்கமா டெய்லியுமே வந்துட்டு ஃபோன் பேசிப்போம், ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நானுமே கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு லைட்டா சதாம் மேல சந்தேகம் இருந்தாலும் இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ் கிட்ட இல்ல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இவர் வந்துட்டு ரமா கிட்ட எப்படி பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம சாட் மூலியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே ஒரு சாஃப்ட்வேர் டீம் ஒன்று ரெடி பண்ணி இவருடைய சான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்ணாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சதாம் ரியா ரமா அதாவது அம்மா பொண்ணு 2 பேர்த்து கூடயுமே இவர் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. வேற எதனாச்சும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சாங்க. இதனால ரியா ரமாவுடைய வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு சர்ச் பண்றாங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ரியாவுடைய ரூம்ல இருந்து இவங்களுக்கு ஒரு டைரி ஒன்று கிடைக்குது. அந்த டைரியில ரியா வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தனிமையில் இருக்கிறதாவும் அவங்களுக்கு பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. என்னதான் இவங்களுடைய அம்மா ரமா வந்துட்டு இவங்க கூட இருந்தாலும் அவங்க அம்மா டெய்லியுமே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்துட்டு நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயும் நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க. கூடவே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன நடந்துச்சு, அவங்களுடைய அப்பாவை பத்தி, அப்புறமா அவங்க அம்மா பட்ட கஷ்டங்களை பத்தி எல்லாத்த பத்தியுமே எழுதியிருக்காங்க. அந்த டைரியில அவங்க சதாமை பத்தியுமே எழுதியிருக்காங்க. சதாம் அப்படின்ற நபர் வந்துட்டு எப்படி உள்ள வந்தாரு, என்னாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. இப்ப இந்த டைரியில் இருக்கிற அந்த விஷயங்களை வச்சு பாக்குறப்ப ஒரு நாள் ரியாவுடைய அம்மா ராமாவுக்கு வந்துட்டு சதாம் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது. ஆனா ராமா ரொம்ப நாளா இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் சரி நம்ம இவரை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு சாட்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. சதாம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டரா இருக்காரு. இப்ப இந்த விஷயமா தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரமாவுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீடு வந்துட்டு பக்கத்துல தான் இருக்குது அப்படிங்கறதுனால தினம் வந்துட்டு இவர் வந்துட்டு போவாராம். ரமா வந்துட்டு தனியா வீட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து தர்றது, வீட்டுக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிற அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரமா மட்டும்தான் அவங்களோட வீட்டுல இருக்காங்க. ரியா வந்துட்டு படிக்கிறதுக்காக காலேஜ் பக்கத்துல இன்னொரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இப்ப ரமா வந்துட்டு சதாம் கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை பத்தி, அவங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்களை பத்தி எல்லாத்த பத்தியுமே ஷேர் பண்றாங்க. இது கேட்ட சதாம் வந்துட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துவாராம். ஒரு நாள் கூட இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்களாம். டெய்லியுமே வந்துட்டு இவங்க ஃபோன் கால் பேசிப்பாங்களாம், நிறைய மெசேஜஸ் வந்துட்டு பண்ணிப்பாங்களாம். இப்படி சதாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போற அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டு ரியாவை இவர் பார்த்திருக்காரு. இவர் வீட்டுக்குள்ள ரியாவை மீட் பண்ண அந்த சமயத்துல ரியா வந்துட்டு ரமாவுடைய பொண்ணு அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டே சதாம் வந்துட்டு ரியாவை சோஷியல் மீடியாவில் கண்டுபிடிச்சு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்றாரு. இப்ப ரியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்றாங்க. அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரியா அப்புறம் சதாமுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ரியாவுக்கும் வந்துட்டு சதாம் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது. இவர் ரொம்ப நல்லவர், நம்மளுடைய அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப சதாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணான ரியா கிட்ட நிறைய நேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால அம்மாவான ரமா கூட பேசுற டைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்ப சதாம் ரியாவை அவங்க அம்மா ரமாவுக்கே தெரியாம நிறைய தடவை வெளியில கூட்டு போயிட்டு வராரு. ஆனா இந்த விஷயத்தை பத்தியுமே சதாம் வந்து ரமா கிட்ட டிஸ்கஸ் பண்ண கிடையாது. ஆனா ரியா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க அம்மாவான ரமா கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ஹேபிட் அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சமயத்துல தான் சதாம் வந்து ரியாவை பார்த்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டதும் ரியாவுக்கு
ரியாவுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தோணல. அவங்க எதையுமே பேசாம அமைதியா கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப வழக்கம் போல இந்த விஷயத்த ரியா வந்துட்டு அவங்க அம்மாவான ரமா கிட்ட ஷேர் பண்றாங்க. இதை கேட்ட ரமா வந்துட்டு யோசிச்சுட்டு சதாம் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன்தான், உனக்கு பிடிச்சா ஓகே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரியாவும் சதாம் கிட்ட ஓகே சொல்றாங்க. இதுக்கப்புறம் சதாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்து கூடயுமே பேசிட்டு இருக்கான். ரியா கூட வந்துட்டு அவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கான். இப்படி போய்கிட்டு இருந்த ஒரு சமயம் தான் ரமா வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த சதாம்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கு. ஆனா சதாம் வந்துட்டு இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்லாம ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரமா வந்துட்டு நீ ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நீ இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சதாம் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேருத்தையுமே பாதிக்கும், எனக்கு ஒரு பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ரியாவும் ரமாவும் வந்து பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு கட்டம் மேல போயிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு இந்த கல்யாணத்துக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சதாம்க்கு தெரிய வருது. அதனால சதாம் வந்துட்டு நம்ம எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுப்போம், இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வாங்க, நம்ம 3 பேரும் உட்காந்து என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கூப்பிட்டோம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரியா வந்துட்டு அவங்களோட டைரியில எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சதாம் கிட்ட தான் விசாரிக்கணும். சதாம் கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கே ஸ்ட்ரைட்டா போயிட்டு உண்மையாலுமே இவங்க மேரேஜுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்க போறாங்க. இப்படி இவங்க ஆபீஸ் போயிட்டு சதாம் அப்புறம் ரியாவோட பேரை சொல்லியிருக்காங்க. ஆமா சார், மேரேஜுக்கான ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் வந்துட்டு சதாம பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த தடவை போலீஸ் ஆபீசர் சதாம பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனப்ப சதாமுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சதாமுக்கு பெருசா எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, சின்னதா ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, அதுக்காக இவர் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா சதாம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. சரி சொல்லு, ரியா அப்புறம் ரமா இவங்க 2 பேரும் எங்க? இதை கேட்ட சதாம் என்ன சார் சொல்றீங்க, என்கிட்ட வந்து ஏன் கேக்குறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். ரியா அப்புறம் ரமா இவங்க 2 பேருமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில தான் நான் வந்துட்டு டெய்லியுமே கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சரி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற, எதுக்காக ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன மோட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே சதாமுக்கு வந்துட்டு பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க வந்துட்டு ரமா கிட்ட பேசினது, அவங்க பொண்ணு ரியா கிட்ட பேசினது, ரியாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அன்னைக்கு ரியா அப்புறம் ரமா அவங்க 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ண நீங்க எதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணீங்க, இந்த உண்மையை நீங்களா சொல்லிட்டா நல்லா இருக்கும், நாங்களா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தண்டனை வந்துட்டு மோசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சதாம் வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஆமா சார், நான் ரியாவை லவ் பண்ணேன், நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், என்னோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, கொஞ்ச நாள் தான் நான் ஒரு இடத்துல இருப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன். இங்க வந்திருந்த இந்த சமயத்துல இவங்களை பார்த்தேன், இவங்க கிட்ட பேசினேன், கொஞ்ச நாள் தான் இவங்களை லவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றான். சூப்பர்ல, ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். கான்ட்ராக்டர் ஒர்க் பண்றாராம், கொஞ்ச நாள் தான் அந்த இடத்துல இருப்பாராம், அதனால கொஞ்ச நாள் லவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சார். இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். அதான் லவ் தான் பண்ணியிருக்காரு, ஆனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுங்களா அதெல்லாம். இதுக்கு எதுக்கு நீ லவ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டாவே போயிருந்திருக்கலாமே. அதான் டைம் பாஸ், தேவையில்லாத ஹோப்லாம் கொடுக்கறது, இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸில் போயிட்டு விளாடுறது. ஆனால் வந்துட்டு இவரு பாவம், அவங்க தான் வந்துட்டு இவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் மேற்கொண்டு இவர் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் வேறு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ இவங்க ரியாவனி கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பதட்டமாக இருந்தது. எனக்கு வந்துட்டு என்னோட குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்த நான் சொன்னால் இவங்க 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவங்க 2
ரெண்டு பேர்த்தையுமே நான் கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். February 20 அன்னைக்கு நான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பேசலாம் அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவங்களும் இன்னைக்கு நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி வீட்டுக்கு வந்தாங்க. இந்த கொலையை என்னால தனியா பண்ண முடியாது அப்படிங்கறதுனால என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டையும் நான் இந்த பிளானுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். இவங்க வீட்டுக்கு வந்திருந்த அந்த சமயத்துல இவங்களுக்கு முன்னாடி சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க இல்ல எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கே தெரியாம போதை மாத்திரைகளை கலந்து வச்சிருந்தேன். இப்போ இவங்க இந்த ட்ரிங்க்ஸை எடுத்துக்காததுனால அவங்க சாப்பிட வச்சிருந்த அந்த சாப்பாட்டுல வந்துட்டு நான் போதை மருந்தை கலந்து அவங்களுக்கு கொடுத்தேன். இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. அதுல டோஸ் அதிகமா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே அன்கான்சியஸ்னஸ்க்கு போறாங்க. இப்படி மயங்கினதுக்கு அப்புறமா நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்களை எங்க கூட்டு போயிட்டு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இப்பதான் நான் என்னோட ஃப்ரெண்டு வீடு வந்துட்டு கொஞ்சம் தனியா தான் இருக்கு, அங்க வச்சு கொலை பண்ணிட்டு பக்கத்துல வந்துட்டு புதைச்சிடலாம் இல்ல எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னானா, இல்ல அந்த ஏரியா வந்துட்டு நிறைய செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதுவும் போக அந்த ஏரியாவில் பல இடங்கள்ல வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கு, கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், இந்த இடம் வேணாம் அப்படின்னு சொன்னோம். இதனால நாங்களும் சரி வேற எதனாச்சும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காருக்குள்ள தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும். இப்போ நாங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த ரிவர் பேங்க்ல வச்சு எரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். கார் ஸ்ட்ரெயிட்டா அந்த ரிவர் பேங்க் நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல காருக்குள்ள படுத்திருந்த இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லைட்டா முழிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு போதை தெரியுது அப்படின்றது எங்களுக்கு புரிய வந்தது. நம்மளுக்கு டைம் அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த ரிவர் பேங்க்குக்கு போயிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருத்தையுமே தூக்கி போட்டு அவங்க மேல பெட்ரோல் ஊத்தினேன். அவங்க ரெண்டு பேருக்கு மேலேயுமே நெருப்ப வச்சேன். ரமா வந்துட்டு ஃபுல் கான்சியஸ்னஸ்க்கு வர கிடையாது. ஆனா ரியா நெருப்பு வச்ச உடனே கான்சியஸ்க்கு வந்து அவங்க துள்ள ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க மேல மட்டும் நிறைய பெட்ரோல் ஊத்தினேன் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்களை வந்துட்டு எரிக்கிறது, அதுவும் உயிரோடு இருக்கும் போது ஒருத்தங்களை எரிக்கிறது அப்படிங்கிறது இவனுங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. மனசுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருந்தா ஒருத்தங்களை உயிரோட எரிக்கணும் அப்படின்னு தோணும். இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டதுக்காக உயிரோட வச்சு எரிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு பயங்கர சீரியஸா போகுது. ரியா அப்புறம் ரமா இவங்க ரெண்டு பேருக்குமே ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சதாம் நினைச்சிருக்கான். சதாம் வந்துட்டு ரியா கூட அஃபேர்ல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதாம் ரியா கூட மட்டும் கிடையாது, ஆனா அவங்க அம்மாவோட ரமா கூடயுமே அஃபேர்ல தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பல பேர் பேசிக்கிற இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எஃப்ஐஆர் காப்பியை பொறுத்த வரைக்கும் சதாம் வந்துட்டு ரியா கூட அஃபேர்ல இருந்திருக்கான், ரியா கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் அப்படின்றது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாத்தாலையும் பேசப்பட்ட இந்த வதந்திக்கான கிளியரான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறது, அதுவும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற எதுவுமே தெரியாம கல்யாணம் வரைக்கும் போறது. இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரமா வந்துட்டு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாம தன்னோட பொண்ணுகிட்ட வந்து நீ லவ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அதோட நிக்க கிடையாது, கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. இப்ப சதாம் வந்துட்டு ஒரு மோசமானவன், கொஞ்ச நாள் இங்க இருக்கிற வரைக்கும் தான் லவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கான், டைம் பாஸ்க்காக தான் பேசியிருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. மேற்கொண்டு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு பையன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நல்ல வேலை இப்பயாச்சும் தெரிஞ்சது, இப்பயாச்சும் சொன்னானே அப்படின்னு சொல்லி உடனே விலகிறதுக்கு பதில தன்னுடைய சொந்த பொண்ணையே வந்துட்டு பணைய வைக்கிற மாதிரி, இல்ல நீ ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தனை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அம்மா வந்துட்டு எப்படி இப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க அப்படின்னு புரியல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.